ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு டெக்கார் கிளாப். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஷூர் என்விரான்மெண்ட்டில் ஒரு ஏபிஐ மேனேஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் டெவலப்பர் போர்ட்டல் எப்படி செட் பண்ணுறது, ஒரு எக்ஸிஸ்டிங் ஏபிஐயை எப்படி ஏபிஐ மேனேஜர் வழியாக ஆக்சஸ் பண்ணுறது, அது எப்படி டெஸ்ட் பண்ணுறது டெவலப்பர் போர்ட்டலில், அப்புறம் ஒரு இன்பவுண்ட் வாலிஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ண போகிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு portal.azure.com போய்க்கலாம். போயிட்டு இந்த சர்ச் பாரில் வந்துட்டு ஏபிஐ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. இங்கே போயிட்டு கிரியேட் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் நேம் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் தென் வந்துட்டு ரிசோர்ஸ் குரூப், நீங்கள் எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் குரூப் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து ரிசோர்ஸ் நேம் ஏதாவது ஏபிஐ மேனேஜர் டெஸ்ட் நேம் கொடுத்துங்க, ரிசோர்ஸ் நேமு. அப்புறம் ஆர்கனைசேஷன் நேம், உங்கள் ஆர்கனைசேஷன் நேம் கொடுத்துக்குங்க. அப்புறம் இங்கே உங்கள் ஆர்கனைசேஷனோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்குங்க. ஸோ ப்ரைஸிங் டயர் வந்துட்டு தீஸ் ஆர் த ப்ரைஸிங் டயர் அவைலபிள். நீங்கள் இதோட டீட்டெயில் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்பர்னு இருக்குது. நான் டெவலப்பர் தான் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு தேவையானது வந்து டெவலப்பர் போர்ட்டல் வேணும். கேட்வேக்கு மல்டிபிள் டொமைன் நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். விபிஎன் வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். மல்டி டென்ட் எனக்கு தேவையில்லை இப்போ. அப்புறம் செல்ஃப் ஹோஸ்டட் கேட்வே கூட நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்எல்ஏ இப்போ ஒரி பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நான் அது டெஸ்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதனால் நான் வந்துட்டு டெவலப்பர் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த ப்ரைஸிங் டயரில் நீங்கள் அந்த பிளானை சூஸ் பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு எத்தனை யூனிட்ஸ் அந்த நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மானிட்டரிங் ரிசோர்ஸில் போய்ட்டு நீங்கள் லாக் அனாலிட்டிக்கல் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த செக் பாக்ஸ் செக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு லாக் அனாலிட்டிக்கல் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. சிமிலர் லைக் ஆப் இன்சைட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா இங்கே வந்துட்டு வெர்ச்சுவல் நெட்வொர்க் உங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடி விநெட் ஏதாவது இன்டெகிரேட் பண்ணணும்னா நீங்கள் இங்கே விநெட் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். தென் மேனேஜ் ஐடென்டிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் இந்த அஷூர் ரிசோர்ஸில் இருந்துட்டு கீவேர்ட் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த மேனேஜ் ஐடென்டிட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். டேக் அஸ் யூஸ்வல் யூ கேன் செலக்ட் ஃபார் டெவலப்மெண்ட் என்ன என்விரான்மெண்ட் வேணும். அப்புறம் ஃபைனலாக ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். அப்போ நான் இந்த ரிசோர்ஸ் நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் வந்துட்டு ஏபிஐ மேனேஜர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அங்கே நான் வந்து ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் போஸ்ட் ஆர்டர் ஃபங்க்ஷன், அதை செலக்ட் பண்ண போகிறேன். இங்கே போயிட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண லிஸ்ட் ஆகும். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும்தான் இருக்குது, போஸ்ட் ஆர்டர். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு அந்த ஃபங்க்ஷன் ஆப் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த போஸ்ட் ஆர்டர்ன்ற ஃபங்க்ஷன் ஆப்பு. இப்போ நான் வேறு எதுவுமே இங்கே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு செட்டிங்ஸில் போயிட்டு நான் ஆத்தென்டிகேஷன் வந்து இப்போ நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். நான் அப்புறமா உங்களுக்கு தனி வீடியோவில் சொல்கிறேன் எப்படி OAuth 2.0 வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எதுவும் எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இதை ஆக்சஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணால் டெவலப்பர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ இன்கான் விண்டோவில் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் போட்டுக்கிறேன் அந்த எண்ட் பாயிண்ட்டை. இப்போ எனக்கு வந்து இதுதான் நம்ம ஆக்சுவலாக எண்ட் யூஸர் வந்து இப்படி தான் வெய் போனோம் அந்த போர்ட்டலில். ஸோ இங்கே போயிட்டு ஏபிஐ கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே ஆல்ரெடி லிஸ்ட் ஆகல, ஏன்னா நான் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்லேயும் ஆட் பண்ணல. நமக்கு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 ப்ராடக்ட் இருக்கும், அன்லிமிட்டட் ஸ்டார்ட். இதில் 2லேயும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஏபிஐ வந்துட்டு என்ன பண்ணேன்னா அன்லிமிட்டட் ப்ராடக்ட்டில் போய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணால் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் அன்லிமிட்டட் எடுத்துக்கிறேன். அன்லிமிட்டில் போயிட்டு ஏபிஐயில் போயிட்டு நான் ஆட் கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க ப்ராடக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோடனே உங்களுக்கு என்னன்னா இங்கே ஆட் ஆகிரும். அப்புறம் நீங்கள் டெவலப்பர் போர்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அன்லிமிட்டடில் போயிட்டு அந்த எண்ட் பாயிண்ட் லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இங்கே லிஸ்ட் ஆகுது. நான் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் எந்த ஒரு ஆத்தென்டிகேஷன் கொடுக்கல. நான் ஆத்தென்டிகேஷன் தனியாக வீடியோ போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ட்ரை அவுட் கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த ஆத்தென்டிகேஷன் கொடுத்தாலும் எனக்கு எங்கேயாவது சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கல. ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு டெஸ்டிங்காக வந்து எந்த ஒரு ஆத்தென்டிகேஷன் கொடுக்காம டெஸ்ட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த போஸ்ட் எண்ட் பாயிண்டோடைய அந்த சாம்பிள் ஜேசன் நான் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஃபார் ஐ ஜஸ்ட் எடிட்டிங் திஸ்
டூப்ளிகேட் இல்லாமல் பொறுத்து. ஓகே, இப்போ நம்ம வந்து இது போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ திங்க் ஆர்டர் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி அண்டு ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன ஆச்சுன்னா, நமக்கு இந்த கேட்வே வழியாக போய் இந்த போஸ்ட் ஆர்டர் ஃபங்க்ஷனில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டேட்டா பேஸில் போய் டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சு. ஏபிஐ மேனேஜ்மெண்ட் வழியாக நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை அப்போ வந்துட்டு கால் பண்ணுற மெத்தடு. இங்கே இந்த ப்ராடக்ட் ஐடி, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து சிம்பிளாக ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏபிஐ மேனேஜ்மெண்ட் வழியாக வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு இன்பவுண்ட் பாலிசி செட் பண்ண விரும்புகிறேன். என்ன பாலிசினா, லைக் இந்த ரேட் லிமிட் வந்துட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஆட் பாலிசி கொடுத்துட்டு, இப்போ ஃபார் வந்து லிமிட் கால் ரேட் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 2 கால்ஸ் தான் பண்ணணும். ரினியூவல் பீரியட் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ், நான் 60 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் கீயை பேஸ் பண்ணி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இல்லைனா ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம், எது வேணுமாலும் கொடுத்துக்கலாம். ஐபி சப்ஸ்கிரிப்ஷன் கீயை பற்றி கொடுக்குறேன், அப்புறம் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் 2 கால் தான் இதிலேருந்து கால் பண்ண முடியும். 2 காலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன வரும்னா, உங்களுடைய லிமிட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லும். ஸோ இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பண்ணலாம். இங்கே போயிட்டு I'm just going to change this. இப்போ நான் வந்துட்டு சென்ட் பண்ணிக்கிறேன். ஒரு கால் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அடுத்த கால் ட்ரை பண்ணுறேன். சக்ஸஸ். இப்போ இந்த கால் ஆக்சுவலாக நமக்கு ரேட் லிமிட் பார்த்திங்கன்னா இப்போ ரேட் லிமிட் எக்ஸீட் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு எண்ட் பாயிண்ட் நம்ம பப்ளிக்காக அவைல் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க எண்ட் யூசர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸோ மெனி கிட்ஸ் வரக்கூடாது, இல்லை அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பேஸ் பண்ணி நம்ம காஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பர் டே லிமிட் செட் பண்ணிக்கலாம். இல்லை பர் டே லிமிட் பேஸ்ட் ஆன் த ஐபி அட்ரஸ் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி பேஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம்.